ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிரியாணி பண்ண போகிறோம். 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கு. குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் வைங்க. ஒரு 4 வெங்காயத்தை பொடியை எடுத்து கட் பண்ணுங்க. சட்டி எடுத்துக்கிடுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை எல்லாம் போட்டு நல்லா லைட்டாக வதக்கிடுங்க. அப்புறம் வெங்காயத்தை 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கதை போட்டு நல்லா நிறமாக வதக்குங்க. 4 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பண்ணி வைங்க. தனியாக புதினா கொஞ்சம் அரைச்சிக்கிடுங்க. கொஞ்சம் பொடியை வெட்டி வச்சுக்கிடுங்க. இப்போ வதங்கிட்டு தக்காளியை சேர்த்துக்கிடுங்க. தக்காளியை போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. இஞ்சி பேஸ்ட்டு போடுங்க. தனியாக புதினா வெட்டி வச்சுருக்கதையும் அரைச்சிருக்கதையும் ரெண்டையும் பேஸ்ட்டையும் உள்ளே போடுங்க. உப்பு போட்டு தயிர் போட்டுக்கிடுங்க. வதக்குங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 1½ ஸ்பூனு பிரியாணி மசாலா போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சோல வத்தல் தூள் நல்லா வதக்கிக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அரிசியை ஊற வைங்க. அப்புறம் மட்டன் வெந்தாச்சு. என்னமோ மட்டனை அது கூட சேர்த்து அதையும் லைட்டாக கிண்டிக்கிடுங்க. மசாலா எல்லாம் எல்லாத்துக்கும் சேர முடியுமா கிண்டிக்கிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 சொம்பு தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வைங்க. மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் கொதித்த பிறகு அரிசி அள்ளி உள்ளே போட்டு அரிசியையும் லைட்டாக கிண்டி விட்டுக்கிடுங்க. கிண்டி விட்டு நல்லா மூடி போட்டு வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பிரியாணி இப்போ ரெடி.